எனக்கு ஒரு நாள் தான் லீவ் இருக்குது. ஆனால் நல்ல ஒரு மவுண்டைன் சீனரி, நல்ல மிஸ்ட் வியூ, அப்புறம் சில் மொமெண்ட்டு, இந்த மாதிரி இருக்க ஒரு நல்ல இடம் வேணும்னு யோசிக்கிறேன். எல்லாத்துக்கும் இந்த வீடியோ கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த இடம் வந்து ரொம்ப குறைஞ்ச பேரை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு இடம் தான். அதான் நம்ம பச்சைமலை. திருச்சி, அப்புறம் திருச்சியை சுற்றியுள்ள ஒரு பக்கத்தில் எல்லாமே இந்த இடத்த வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். ரொம்ப குறைஞ்ச டைம்லேயே சீக்கிரம் நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக நல்லா வியூ பண்ணால் கூட நீங்கள் அன்றைக்கி ஈவினிங்கே அந்த இடத்த வந்து கிளம்பிடலாம். பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த பச்சைமலை ரொம்ப அழகாகவும் ரொம்ப பச்சை பசேல்னு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கரெக்டாக சொல்லலாம், இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வியூவோட சேர்த்து இன்னும் 2-3 வியூ பாயிண்ட் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஸோ நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அது இல்லாமல் 2 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இது எதுவுமே இல்லாமல் நாங்கள் இன்றைக்கி ஒரு விஷயத்த புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்த்தோம் பச்சைமலையில். அது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பச்சைமலையில் நாங்கள் திருப்பி போகிறதுக்கு நைட் ஆகிடுச்சுங்க. ஸோ நாங்கள் அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் போகிற வழியில் லெஃப்ட் சைடில் பெரிய உச்சியில் வந்து ஒரு லைட் எரிஞ்சு இருந்துச்சு வரிசையாக. ஸோ அது என்னென்னு கேட்குறப்ப தான் தெரிஞ்சுது, அது ஒரு புதுசாக கட்டிகிட்டு இருக்க கோயில். ஆக்சுவலாக அதை ரெனோவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி என்ன தான் அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை போய் பார்க்கலாம்னு முடிவு பண்ணோம். அப்படி தான் இப்போ நம்ம போகிறோம். ஸோ வாங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேண்ணா, அந்த ரோட்டு பக்கத்துலேயே நாங்கள் மேலே ஏறி போக வேண்டியதான். தெரியுது பார்த்தீங்களா, மிஸ்ட்லாம் ஃபார்மே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த இடம் தான் போய் ஆகணும். இந்த ரோட்டில் போனோன்னா அது எங்கே போனே தெரில. ஸோ குறுக்க லைட்டுக்கு மற்ற பார்த்து அந்த வழியாக போகலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஆனால் இங்கே புல்லும் இதுமா கொஞ்சம் டேஞ்சர் தான், இதெல்லாம் பார்த்து சேஃப்டியாக லைட்டை போட்டு போக வேண்டியதான். அப்படி தான் போயிட்டுருக்கோம். ஏப்பா வந்தாச்சா ஒரு வழியா? ஐய இப்படி இருக்கே, அது புது வழியோ? அதுக்கு மேல லைட்டை போட்டாங்க, ப்ராப்பரான வழியை கொடுக்காம விட்டுட்டாங்க போல. இங்கே பாரு, போகிற வழிலாம் செடியாக தான் இருக்குது, ஆனால் லைட்டை மட்டும் போட்டிருக்காங்க. வாங்க என்ன கோயில் தான் போய் பார்த்துருவோம். இங்கேருந்து பார்த்தா காடு தான் இருக்குது, ஆனால் லைட்டை மட்டும் போட்டிருக்காங்க. கீழே ஒரே காடாக தெரியுது. பார்த்து பாம்பா பார்த்து போங்க. வா அப்புறம் நான் ஒன்றும் தெரில. வா 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 ஆஃப் பண்ணு வா. இந்த பாதையே கொடூரமாக இருக்கு. முடியல. ஒரு வழியாக பக்கத்தில் கோயிலுக்கு போய் தான் வந்தாச்சு, ஆனால் ஒரே காடாக இருக்கு. முருகர் தாங்க மேலே இருக்குது. முருகர் தானே ஜூம் பாருங்க. பக்கத்துலேயே போக முடியல அந்த அளவுக்கு. சரி வாங்க இறங்குமா. ஒன்றும் இல்லைடாங்க. ஆமாம், ஒரே ஆனால் மிஸ்டர் இருக்குள்ள இல்லைலாம் காடுங்க. காடு ஒரே சாமியே இல்லை உள்ள. கொஞ்சம் கொடூரமாக இருக்கு, பார்த்து போங்க, பார்த்து நடங்க. வாங்க என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது, பார்த்து வாங்க. நிக்காதீங்க, ஏ சவுண்ட் கேக்குது பாரு. சரிப்பா இங்கே எழுதி போடுங்க. இடுமன் இருக்காரு, முருகர் தான். எங்க இருக்கு இடுமன் இருக்காரு. சாமிக்கு சிலை வைக்கிறேன்னா வைக்கல போல. பார்க்கலாமா? கட்டிட்டு இருக்காங்க, சுத்தி பழசாந்தாதான் கட்டிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முருகன் கோயில் தான் இடுமன் இருக்காருல்ல. ஏதோ இங்க இது மாதிரி வச்சிருக்காங்க, மலை மாதிரி, மலையை கட்டிட்டு போவாங்க. முருகன் கோயில் தான் அது. ஓகே, நிக்காத ஓடு ஓடுங்க மாதிரி முன்னாடி தான் இருக்கு. ஒரு வழியா சாமி இருக்காங்களோ இல்லையோ, இதுக்கு முன்னாடி இந்த சாமியை ரிப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால இல்லை. டார்ச்சடி ஒன்றும் தெரியல பாரு. ஸோ சாமி இருக்கிற இடத்த மட்டும் பார்த்து கிளம்பியாச்சு. அங்கங்கே சவுண்டாக கேட்குது, என்னன்னு தெரியல. சரி கிளம்புவோம். இந்த லைட்டு கூட ஆளுங்க வந்தால் தான் சென்சாரில் எரியுது போல், ஆட்டோமேட்டிக்காக எரியுது, இல்லைனா எரிய மாட்டேது. அதுவும் எரியுது, ஆனால் பிளராக எரியும். ஆளுங்க வந்தால் நல்லா பிரைட்டாக எரியும். அப்படி தான் இருக்குது. ஓகே கிளம்புவோம். இந்த இருட்டுக்குள்ளே தான் இப்போ நம்ம ஏறிட்டு போயிட்டு வந்திருக்கோம். எப்பாடி ஆனால் கொடூரமான ஃபீல் சத்தியமாக இது. ஒரு வழியாக இந்த தரையை பார்க்குறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. பச்சைமலையில் வேறு என்னென்ன இருக்குது, என்னென்ன பார்த்து என்ஜாய் பண்ணாங்கிற மற்ற வீடியோஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.